சூழ்நிலையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். சேரன் அண்ணாவ போயிட்டு கூப்பிட போனா, அங்க அண்ணன் வரமாட்டேன்னு சொல்லிர்றாங்க. சோழனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. "அண்ணன் எவனோ சொல்றத கேட்டுட்டெல்லாம் இந்த மாதிரி வீட்ட விட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. "இல்லடா சோழா, நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும். என் தம்பிங்க நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா சொல்றாங்க. அதுக்கப்புறம் "சரிண்ணே, நான் ஒண்ணு சொல்லவா? கேட்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "சரி சொல்லுடான்னு" சொல்லி சொல்றாங்க. "உன் ஜாதகத்த எடுத்துட்டு போய் ஒருத்தர் ஜோசியக்காரங்கிட்ட வேற ஒருத்தர்கிட்ட காமிக்கலாம். அவங்க உனக்கு எந்த மாதிரி சொல்றாங்களோ அப்ப நம்புறியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரிடான்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. சேரனனாவும் அத கேட்டுட்டு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் சோழனும் போயிட்டு அங்க ஒரு ஜோசியக்காரங்கிட்ட கோயில்ல போயிட்டு அவங்க ஜாதகத்த குடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, "இதுக்கு ஒரு பரிகாரம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு தான் வேணும். அதுவும் உங்க வீட்டு பொண்ணா தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம எங்க அந்த பொண்ணுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்ல இருக்கிற பொண்ணு நிலா தான். அப்புறம் நிலா சொல்றாங்க, "ஏன் நான் இந்த வீட்ல நான் இருக்கேன்றதே நீங்க மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே முன்வராங்க. நிலா அந்த வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பண்ணா தான் சேரனோட தோஷமெல்லாம் கழியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நிலாவ சூஸ் பண்ணியிருக்காங்க. நிலாவும் ஒத்துக்கிறாங்க. நான் இந்த பரிகாரத்த பண்றேன்னு சொல்லிட்டு, சேரன் அண்ணாவோட தோஷத்த கழிக்கிறதே நிலா தான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோழன். அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.